அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் நம் தமிழரை நாம் அறிவோம் அதன் பாகம் 5இல் நாகர்கள் யார் என்பதை பார்ப்போம். இந்த நாகர்கள் தென்னிந்தியாவிலிருந்து வடக்கு நோக்கி சென்றவர்கள் என்று நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். இவ்வாறு இருந்த நாகர்கள் மௌரிய சாம்ராஜ்யம் விரிவடைந்த போது, மகதத்திலிருந்து அவர்களுடைய சாம்ராஜ்யம் விரிவடைந்த போது அப்பொழுது ஏற்பட்ட டிஸ்டர்பன்ஸால், மாற்றங்களால் அவர்கள் மேலும் மேல் நோக்கி சென்று ஒரு சிலர் நார்த் ஈஸ்டை நோக்கியும் ஒரு சிலர் நார்த் வெஸ்டையும் நோக்கி இமாலய ஃபுட்ஹில்ஸ்க்கு போனார்கள் என்று கூறியிருந்தேன். அதன் தொடர்ச்சியாக இனி எப்படி இந்த மக்கள் நார்த் ஈஸ்ட் நோக்கி திரும்பியவர்கள் அசாமிலிருந்து கிழக்கில் மேலும் சென்று நார்த் ஈஸ்டில் இவர்கள் செட்டில் ஆகிறார்கள் என்பதை பார்க்கலாம். அங்கிருந்து பெங்காலிலும் செட்டில் ஆகிறார்கள் என்பதை விரிவாகவும் பார்க்கலாம். இந்த மேகாலயில் உள்ள பழங்குடியினர் தற்பொழுதும் அவர்களுடைய பெண்ணை விரும்பும் ஆண்மகன் அந்த பெண்ணின் வீட்டில் கொஞ்ச காலம் தங்கியிருந்து அந்த பெண்ணின் பெற்றோர்கள் நன்மதிப்பை பெற்று அவர்கள் அனுமதித்தால்தான் அந்த ஆணுக்கு அந்த பெண் திருமணம் செய்து வைப்பார்கள். இந்த பழக்கம் நமது இருளர் இன மக்களிடம் காணப்பட்டது. இந்த பல்லவர்கள் இன்னும் பழங்குடி மக்களாக இந்த இருளர் கூட இருக்கலாம், இந்த மேலும் பலர்கள் இருக்கலாம். இந்த பல்லர்கள் பழங்குடி மக்களாக ராமநாதபுரங்கள் இன்றும் வசித்து வருகிறார்கள். எப்படி இந்த பல்லரினம் பழக்கம் மற்றும் இருளின பழக்கம் நார்த் ஈஸ்டில் உள்ள மேகாலயில் உள்ள பழங்குடியின மக்களிடம் காண முடிகிறது? இதற்கான விடை அவர்கள் முருகன் வழி வந்த ஒரே இனத்தவர்கள் ஆவார்கள் என்பது தான். எப்படி இந்த பழக்கம் அந்த இனத்திலிருந்து அது முருகன் வள்ளியை மணக்க அவரின் பெற்றோர்களின் சம்மதம் வேண்டி அவர் திரும்ப வந்து இருக்கிறார். முருகன் வள்ளியை காதல் புரிந்து அவரை தேவலம் கொண்டு செல்கிறார். அங்கே நாரதர் இவருடைய பெற்றோர்கள் அனுமதி பெற்றுத்தான் வள்ளியை மணந்திர என்று கேட்கிறார். அதற்கு இல்லை என்று சொல்கிறார். அதற்கு நாரதர் திரும்ப கீழே சென்று வள்ளியின் பெற்றோருடைய அனுமதி பெற்றே வள்ளியை இங்கு கொண்டு வர சொல்கிறார். அதனால் அவர்கள் வள்ளியுடைய பெற்றோரின் வீட்டில் முருகன் தங்கியிருந்து சில காலம் தங்கியிருந்து அவர் நன்மதி பெற்ற பின்னரே வள்ளியை திரும்ப கொண்டு செல்கிறார். இதுதான் முருகன் பற்றி கந்த புராணத்தில் உள்ள குறிப்பு. எனவே இந்த பலர்தான் பிற்காலத்தில் மற்றும் இருந்த பழக்கங்களை ஃபாலோ செய்து கொண்டு வந்தனர். இதன் மூலம் அவர்கள் நாகர்களாக இருக்கக்கூடும் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் இந்த இருள் முறையில் தற்பொழுது இந்த மேன மாப்பிளை என்ற முறை கடைபிடித்து வருகிறார்கள். இந்த பழக்கம் முருகனிடம்தான் அவர்கள் வழக்கத்தில் வைத்துள்ளார்கள் என்பதை கூட தான் சொல்கிறேன். அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் பார்த்தால் இந்த இருளினத்தை ஒத்தி இருக்கும். இந்த இருளர்கள் மேற்காசியிலிருந்து பாரசீகர்கள் இணைந்து தற்போது மேற்கு மத்திய பிரதேசத்தில் மற்றும் கிழக்கு ஹரியானாவில் சார்ந்த பகுதியில் நாகர் மன்னர்களாக 3ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சி புரிந்தனர் என்று நமது வரலாறு கூறுகிறது. இதற்கான சான்றுகள் நாம் இனி வரும் காணொளியில் பார்த்து தான் காண வேண்டும். அதை பிற்பாடு பார்க்கலாம். இந்த மக்களின் பழக்கவழக்கங்களை கொஞ்சம் பார்க்கலாம். இந்த நார்த் ஈஸ்ட் மக்களின் உணவு முறை பார்த்தா அரிசி சாப்பிட்றாங்க, மீன் சாப்பிட்றாங்க, வெற்றிலை பாக்கு போடுறாங்க, இறைச்சி சாப்பிட்றாங்க. இவைகள் இல்லாமல் இலைகள் கொண்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க. ஸோ இது பாருங்கள், நீங்கள் குப்தா டைனஸ்டி இன்க்ரீஸ் ஆகும்போது எப்படி நாகர்கள் உடைந்து போகிறான்னு பாருங்கள். குப்தாஸு மகதராஜன், அதுக்கு மேலே லீச்சின்னு பார்த்தீங்க, அது விருஜிராஜன் சொல்லி பழங்காலத்தில் இருந்தது. இந்த நாகாஸ் மத்திய பிரதேச சென்ட்ரலில் தேடுறாங்க. ஸோ இப்படி கொஞ்சம் பகுதி இந்த பக்கம் இருக்கிறாங்க, அந்த பக்கம் நார்த் ஈஸ்டில் போனவங்க இருக்கிறாங்க. இப்படி நாகர்கள் உடைக்கப்படுகிறார்கள். இந்த இவருடைய பழக்கத்தை தொடர்ந்து பார்க்கலாம். இவர்களில் மணிப்பூர் உள்ள அவருடைய டான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ராஸ்லீலா டான்ஸ் மற்றும் அசாமில் உள்ள சாத்திரிய டான்ஸ் என்பதாகும். இது கிளாசிக்கல் டான்ஸாக இன்று சேர்க்கப்பட்டுள்ளது. இவர்களின் தொழில் வேட்டையாடுதல், பயிரிடுதல் மற்றும் உள்ளூர் கைவினைப் பொருட்களை செய்வதாகும். இங்குள்ள அசாம் சில்க் சாரீஸ் மிகவும் ஃபேமஸ் ஆகும். அதே போன்று அசாமிய பெயிண்டிங்ஸ் மற்றும் அவர்கள் கலைநயம்
சிக்கிம் மக்களின் புத்திஸ்ட் அவருடைய டீச்சிங்ஸ்லாம் டைரி மூலம் கேன்வாஸில் போடுற பதிவீடு பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப நம்முடைய பல்லவ மன்னர்கள் பெயிண்டிங்ஸ் போன்று ஒத்திருக்குது. ரொம்ப சிறந்த விலைங்க அந்த கலாச்சாரம் அங்கே காண முடிகிறது. மேலும் திரிபுரா தற்பொழுதும் உள்ள கல்லில் செதுக்கிய கடவுள் மற்றும் நம் சிவனை அங்கே காண முடிகிறது திரிபுராவில். இப்போ நீங்கள் பார்ப்பது தான் எப்படி இந்த ராஷ்டிரகூடர், குர்ஜா பராத்தாஸ், அப்புறம் பாலர் என்ற கம்பெனி பாரியிருக்கின்றன. இந்த பல்லர்களுடைய மூதாதிரி பாலர்களா என்று ஆராய வேண்டும். இந்த பாலாஸ் தான் எப்படி நார்த் ஈஸ்டெல்லாம் எப்படி பரவி இவர்கள் நாகர்களாக ஸ்ப்ரெட்டாக இருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஒரு ஜெயின். இந்த அசாமிய சாத்தியா டான்ஸ் நம்முடைய பரதநாட்டியத்தை போன்று கலையாகும். மேலும் பியூகு டான்ஸ் நம்முடைய தெருக்கூத்து டான்ஸை ஒத்தும். மணிப்பூர் டான்ஸ், கேரள கதகளி டான்ஸ் இது போன்று எல்லாம் நம்முடைய தென்னிந்திய டான்ஸ் முறை ஒத்து இருக்கிறது. மேலும் நாகாலாந்து என்று அழைக்கப்படும் இந்த ஊர் நாகர்களின் பெயரில் இன்றும் உள்ளது. எனவே இந்த நாகர்கள் எப்போது ஸ்ரீலங்கா சென்றனர், அங்கிருந்து எப்படி முன்பு இந்த சவுத் ஈஸ்டர்ன் ரீஜனை அடைந்தனர் என்கின்ற விரிவான வரலாற்றை வரும் காணொலியில் காணலாம். நான் ஏற்கனவே இது எப்படி வந்தார்கள், அப்படி சிங்கத்திலிருந்து எப்படி அவங்க ஸ்ரீலங்கா போனார்கள் பெங்காலிருந்து சொல்லியிருந்தேன். இந்த அசாம், திரிபுரா மற்றும் மணிப்பூர் மற்றும் மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அருணாச்சல பிரதேசத்தில் வஞ்சோ நாகா நம்மை போன்று உலகை கொண்டு நெல் குத்தி திருவிழா கொண்டாடுகிறார்கள். மேலும் சீக்கர் உஜல் என்ற திருவிழா கொண்டாடுகிறார்கள். இதுவும் நெல் குத்தி கொண்டாடுகிறார்கள். இங்கு திரிபுராவில் நடைபெறும் கார்ச்சி பூஜா மிகவும் பிரசித்தி. இந்த பூஜை பூமி மாதாவின் தூயப்படுத்த நடைபெறும் திருவிழாக கருதி இங்கு பெண்களுக்காக இந்த சில பெண்கள் எப்படி தீட்டு முறை இருக்கிறதோ, எப்படி தீட்டு வந்தால் அவர்கள் புனித்தன்மை கெடுதோ, அதை போன்ற நமது பூமி மாதத்தின் புனித்தன்மை கெடுகிறது. அதை தூய்மைப்படுத்த இந்த காலகட்டத்தில் இந்த பூஜை செய்வதாக ஐதீகம் உண்டு. இதை கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு மேல் இங்கு கொண்டாடி வருகிறார்கள். இது அருணாச்சல பிரதேசம் நெல் குத்தி கொண்டாடுறது பாருங்கள். இந்த சம்பிரதாயம்லாம் நம்ம தமிழர்கள் சம்பிரதாயத்தை ஒத்து இருக்கிறது. மேலும் திரிபுர மக்கள் கேலண்டர் சிஸ்டத்தால் அதன் மன்னர்கள் எமிர்டோஃபா அலையாஸ், இம்திஃபா அலையாஸ், ஜுஸ்அர்ஃபா, அது 512 சாக்காயரன்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் அதனுடைய 118வது திரிபுர அரசனாகிய ராஜமாலா கொரானிக்கல் அமுத்தூர் ஃபா இந்த காலத்தில் பெங்காலை வென்றத குறிப்புகள் உள்ளன. இங்கு 1949க்கு பிறகு இது இந்தியாவின் பிரிட்டிஷ் ராஜ்யத்தில் நம்முடைய தற்போது பின்பற்றும் இங்கிலீஷ் கேலண்டரை வழக்கத்திற்கு வந்தது. அதுக்கு முன் இந்த வரலாற்றை கொண்ட முறையில் தான் இருந்தது. இனி வரலாற்றை கொண்டு இந்த பகுதிகளை ஆராயலாம். இங்கு பாலாஸ், சேனா இந்த நார்த் ஈஸ்ட் பழங்காலத்தில் இருந்து ஆண்டு வந்தனர்கள். இந்த பாலர்கள் தான் நாலந்தா அண்ட் விக்ரமசில யூனிவர்சிட்டி தற்போதைய பீகாரில் உருவாக்கிறார்கள். இவர்கள் இன்னும் இங்கே ஆட்சி புரிதல் பார்த்தா இது நார்த் ஈஸ்ட் ரீஜன்ஸில் இருக்கிற மாநிலம் தான் பார்க்குறீங்க. தற்போதைய மாநிலங்கள் இங்கு காமரூபா கிங்டம் 3 to 10ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சி புரிந்துள்ளது. சேனா இங்கே டைனஸ்டி இருந்திருக்குது. இந்த சேனா டைனஸ்டியில் வந்த மன்னர்கள்னு பார்த்தீர்கள் என்றால் சேனா டைனஸ்டிக்கு இவர்கள் இதை இந்த காமராவை வர்மன் டைனஸ்டி ஆண்டுள்ளார்கள். இவர்கள் பிறக்க மொழியை பேசி வந்திருக்கிறார்கள். அதே போன்று பாலா டைனஸ்டி 750 AD to 1174 AD வரை ஆண்டு வந்தார்கள். இவர்கள் திரிபுரா பகுதியை ஆண்டுள்ளனர். அதே போன்று ஆகோ கிங்டம் 13 to 18ஆம் நூற்றாண்டு வரை ஆண்டுள்ளார்கள். சேனாஸ் 1905 to 1225 வரை இந்த பகுதியை ஆண்டுள்ளார்கள். இதனுடைய மன்னர்கள் யமந்த சேனா, சமந்த சேனா, விஜயசேனா ஆவார்கள். இதில் லக்ஷ்மி சேனா 1179 இந்த சேனா ராஜ்யத்தை அசாம், ஒடிசா, பீகார் மற்றும் வாரணாசி வரை விரிவாக்கினார் என்று குறிப்புகள் உள்ளன. அதற்கடுத்து
கச்சாரி கிங்டம் இது 18 to 18ஆம் நூற்றாண்டு வரை ஆண்டுள்ளது. அதற்கு மேலே பார்த்தா ஆகம் கிங்ஸ் இவையும் ஆண்டிருக்கிறார்கள். இந்த ஆகம் கிங்ஸுக்கும் கச்சாரி கிங்டம் சரி அடிக்கடி சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி மிக்கிர் கிங்டம், திரிபுரா கிங்டம் மிகவும் பழமையானந்த கிங்டமாக இங்கு கருதப்படுகிறது. இவர்கள் சந்திர வம்சத்தை சேர்ந்த அரசர்கள் என்று குறிப்பு உள்ளது. அதே மாதிரி நாகா கிங்டம், நாகாலாந்தை பழங்காலத்திலிருந்து ஆண்டு வந்தனர். மித்ரி கிங்டம் மணிப்பூரை பழங்காலத்திலிருந்து ஆண்டு வந்தனர். குக்கி கிங்டம் இவர்கள் மணிப்பூர் மற்றும் நாகாலாந்து பகுதியை ஆண்டு வந்தனர். அதே போன்று 3ஆம் நூற்றாண்டு வாக்கில் காமரூபா டைனஸ்டி உருவாகி இந்த வர்மன் மன்னர்கள் இதை ஆண்டனர். அவர்களை இந்த கச்சாரி டைம்ஸ் வென்று மில்சா டைனஸ்டி உருவாக்கினார். அதன் பிறகு பாலியர் டைனஸ்டி பெங்காலிலிருந்து வந்து இவர்களை முறியடித்தனர். இருந்தாலும் இந்த காமரூப்பா டைனஸ்டி முழுவதுமாக அப்போது அழிக்கப்படவில்லை. இது 12ஆம் நூற்றாண்டில் அவர்களின் குடும்பம் பிரிகையில் 3ஆக பிரிந்து அதன் பிறகு காமரூப்பா என்கின்ற கோச் கிங்டம் ஆகவும் இவர்கள் கீழ் ஆசாமை ஆண்டனர். சுத்தியா கிங்டம் மேல் ஆசாமை ஆண்டனர். கச்சாரி கிங்டம் மத்திய மற்றும் தெற்கு ஆசாமை ஆண்டனர். இதன் பிறகு 1228 ஆகம் டைனஸ்டி உருவாயிற்று. அதன் பிறகு இவர்கள் மேலே குறிப்பிட்ட 3 கிங்டங்கள வரை வென்று அத்துடன் நார்த் ஈஸ்டை இணைத்து கிட்டத்தட்ட 600 வருடங்கள் 1826 வரை ஆண்டனர். அதன் பிறகு பர்மாவில் ஏற்பட்ட கலவரத்தால் அங்கு ஆங்கிலேயர் சென்று இந்த ஏரியாவை மெதுவாக அவர்களின் காட்சியின் கீழ் கொண்டு வந்தனர். இவ்வாறு இந்த ரெட் கலர் பார்க்குற ஏரியா ஃபுல்லாக பழங்காலத்தில் நாகர் கையில் இருந்திருக்கக்கூடும். மகர சாமன எல்லோ கலரு அவர்கள் ஓவர்லேப் ஆகும்போது எப்படி நாகர்களை கீழ் நோக்கி தள்ளுகிறார்கள். அதே மாதிரி இங்கே மேல் நோக்கி சென்றவர்கள் ஆசாம் போயிடுறாங்க. அது லிச்சி பகுதியில் இருந்தவங்க ஆசாம் பகுதியில் போகிறாங்க. அந்த ஆசாம் பகுதியில் போனவங்க தான் நார்த் ஈஸ்டில் வந்தாங்க என்று சொல்கிறேன். எவ்வாறு இந்த கிங்டம் பலவேறாக இங்கிருந்து சென்றிருக்குது உங்களுக்கு இதன் மூலம் புரிகிறது. எனவே இவ்வாறு ஆங்கில ஆட்சியர் வந்த பிறகு அதன் பிறகு இந்தியா சுதந்திரம் அடைந்து நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் 1971 உருவாக்கப்பட்டு இந்த சிறு 8 மாநிலங்களை உள்ளடக்கி நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனாக உருவாக்கினார்கள். தற்பொழுதுள்ள குவாஹாத்தி சிட்டியில் நார்த் ஈஸ்டர்ன் நுழைவாயிலாக இது கருதப்படுகிறது. நமது வரலாறு படி அஸ்ட்ரோ ஏசியட்டிக் ஸ்பீக்கர்ஸ் சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் இருந்தும் அதனைத் தொடர்ந்து திபெத்தோ பர்மா ஸ்பீக்கர்ஸ் சைனாவில் இருந்தும் இங்கு வந்ததாக கூறப்படுகிறது. சுமாராக 500 BCயில் இந்தோ ஆரியன் ஸ்பீக்கர்ஸ் கங்கை சமையலிருந்து மேலும் சதன் யூனன் அந்த சான் மாநிலங்களிலிருந்தும் கிரதாய் ஸ்பீக்கர்ஸ் இங்கு வந்தனர் என்று வரலாறு கூறுகிறது. மேலும் சீன டிராவலர் ஜியாங் கியான் என்பவர் 100 BCயில் இங்கு வந்தபொழுது இது நார்த் ஈஸ்ட் இந்தியா சைனாவுடன் நல்ல வணிக தொடர்பு வைத்திருந்தது என்று குறிப்புகள் காணப்படுகிறது. மேலும் எர்த்ரியான் கடல் சார்ந்த மக்களின் குறிப்புகள் இந்த நார்த் ஈஸ்டில் இந்தியா அப்போதிருந்த மக்கள் பட்டை மற்றும் லவங்கம் பிரிஞ்சி இலைகளை உலர்த்தி உலகம் முழுவதும் வணிகம் செய்ய என்று குறிப்புகள் உள்ளன. அதன் பிறகு 7ஆம் நூற்றாண்டில் இங்கு வந்த யுவான் சுவாங் இந்த காமரூப்பா தேசத்தில் வாழும் மக்களை குறிப்பிடுகையில் அவர்கள் குள்ளமாகவும் கருப்பாகவும் இருந்தனர் என்கிறார். இவர்கள் பேசும் மொழி மத்திய இந்தியாவில் பேசிய மக்களின் மொழியிலிருந்து சிறிது மாறுபட்டிருக்கிறது என்றும் அவர்கள் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருந்தார்கள் என்றும் அவர்கள் சியச்சூன் தெரிந்திருந்தார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த மத்திய இந்தியா பகுதி இந்த ரெட் கலர் பகுதி. அப்போ இவர்கள் அவர்கள் கனெக்ஷன் இருக்குது. இந்த நாகாலாண்டை பழைய பெயர் நாக்குஞ்சி என்று கூறுகிறார்கள். இதன் தெளிவான அர்த்தம் தெரியவில்லை. ஒருவேளை நார்த்து காஞ்சா கூட இருக்கலாம். இவருடைய பழமையான மதம் எராக்கா எனப்படுகிறது. இதற்கு மேல் இதுக்கு பற்றி விவரங்கள் கிடைக்கவில்லை நார்த் ஈஸ்ட் ரீஜனில் உள்ள நாகர்களை பற்றி. எனவே இந்த நாகர்கள் பீகாரில் தங்கியிருந்த நாகர்கள் இந்த மகத சாம்ராஜ்யம் விரிவடையும் போது நார்த் ஈஸ்ட் நோக்கி சென்றவர்கள் ஒரு பகுதியாகவும் நார்த் வெஸ்ட்டை நோக்கி போன்றவர்கள் ஒரு பகுதியாகவும் இருக்கிறார்கள். அங்கே தங்கி பலவர்கள் அப்படி 3 பகுதியில் இருக்குது. இது நார்த் ஈஸ்டில் போன மக்கள் தான் நம் நாகர்கள் என்கிறோம். அதே நாகர்கள் மேலே சென்று காஷ்மீரில் தங்கி மேலும் பாரசீகத்தில் வந்த மக்களுடன் இணைந்து அவர்கள் கீழ் நோக்கி அப்படியே ஹரியானா
கிழக்கு மேற்கு மத்திய பிரதேஷ் இப்படி இந்த நாகாலாந்து இந்த பக்கம் விரிவடைகிறது. முதல் 98 பார்த்தா சென்ட்ரல் இருந்தது. இப்படி எவ்வளவு நாகர்கள் இங்கும் அங்கும் சென்றனர். மகத சாம்ராஜ்யம் விரிவடைந்து மௌரியர்கள் எக்ஸ்பேண்ட் ஆன போது அப்படின்றது தெளிவாக இந்த காணொளி உங்களுக்கு புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனவே நம்முடைய தமிழர்கள் தான் பல இடங்களில் சென்று உள்ளார்கள். இனி வெஸ்டர்ன் கோட்டில் பாண்டியஸ் எப்படி சாக்காசம் அப்புறம் இன்னும் பல இனங்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். அப்பொழுது அவர்கள் காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்த மக்கள் யார்? குஷானா, சாக்காஸ், இன்னும் நிறைய பேர் வருகிறார்கள். இவர்களிலிருந்து எப்படி பழங்கால இந்தியாவில் அரப்பா, இந்த மோகஞ்சரா மற்றும் தற்போதைய குஜராத், ராஜஸ்தான், இந்த கிழக்கு மத்திய பிரதேசம், இந்த வெஸ்ட் மத்திய பிரதேசத்திலாம் எப்படி நம்முடைய தமிழர்கள் இருந்தார்கள் என்பதை ஆராயலாம். இந்த காணொளி கண்டமைக்கு நன்றி.